السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் இறை தூதர் கிருதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தொடர்ந்தவர்கள் துயர்ந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், குறிப்பாக என்னையும் உங்களையும் இன்றெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அறிவையும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்து விட்டு இப்போது என்னையும் உங்களையும் விட்டு மறைந்து மண்ணறைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் பாவ மன்னிப்பும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆங்காங்கே இருந்து இங்கு என்ன சொல்லுகிறார்கள் என்பதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற இஸ்லாமிய உறவுகளே, இந்த நாளும் இந்த நேரமும் அல்லாஹ்விடத்தில் மிக பெருமதியான ஒரு நாளும் ஒரு நேரமும் கூட. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யஃபக்கிஹு ஃபித்தீன். யாருக்கு அல்லாஹு தஆலா நலவை நாடுகிறானோ அவர்களுக்கு தோட்டம் துறவுகள், வீடு வாசல்கள், பெரும் பெரும் வாகன வசதிகள், இதுவெல்லாமே அல்லாஹு தஆலா கொடுக்கிற நலவுகள் அல்ல. அல்லாஹு தஆலா ஒரு மனிதனை நேசித்தால், அல்லாஹ் ஒரு மனிதனை விரும்பினால் அல்லாஹு தஆலா எதை கொடுக்கிறான் என்றால் மார்க்கத்துடைய விளக்கத்தை கொடுக்கிறான் என்றார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் மார்க்கம் கிடைக்கும். ஆனால் அந்த மார்க்கம் கிடைத்த எல்லோருக்குமே மார்க்கத்துடைய விளக்கம் கிடைக்காது. யாருக்கு இந்த மார்க்கத்துடைய விளக்கம் கிடைக்கும் என்று கேட்டால் அல்லாஹ் நாடக்கூடிய மனிதருக்குத்தான் இந்த மார்க்கத்துடைய விளக்கம் கிடைக்கும். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு உதவி செய்து, அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஆறுதலாக இருந்து, அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாத்து, அல்லாஹ்வுடைய தூதருடைய தாயும் தந்தையும் மரணித்ததற்கு பின்னர் தாயுடைய தந்தையுடைய இடத்திலே இருந்து அல்லாஹ்வுடைய தூதரை காத்து வளர்த்த அல்லாஹ்வுடைய தூதருடைய பெரிய தந்தை அபூ தாலிப் என்று சொல்லுகிற அந்த மனிதருக்கு அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்தை கொடுக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பினார்கள், கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அதற்காக வேண்டி இறுதி நேரத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை மாத்திரம் சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய விருப்பம் இருந்த போது, அல்லாஹ்வுடைய தூதர் ஆசைப்பட்ட நேரம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை மாத்திரம் சொல்லுங்களேன் என்று கேட்ட நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மை யஷா, நீங்கள் விரும்புகின்ற எல்லோருக்குமே
செய்ய முடியாது. இந்த ஹிதாயத்தை, மார்க்கத்தை நீங்கள் கொடுக்க முடியாது. அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு தான் கொடுக்க முடியும் என்ற செய்தியை அல்லாஹ் குர்ஆனிய வசனத்தின் ஊடாக சொல்கிறான். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள கொஞ்சம் நேரம் கிடைத்திருக்குது என்றால் புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய அருள் எனக்கும் உங்களுக்கும் கிடைத்திருக்கிறது என்பது அர்த்தம். அது மாத்திரமல்ல, இந்த கடலிலே மேய்ந்து தெரிகிற மீனினம் இந்த இடத்திலே இருந்து உட்கார்ந்து கொண்டு இங்கு சொல்லுகிற செய்தியை காது தாழ்த்தி கேட்டுக்கொண்டு இந்த சபையிலே இருக்கிற காலமெல்லாம் கடலில் உள்ள மீனினம் எனக்காக உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணுக்கு தெரிகின்ற பச்சை பசலைகள் அல்லாஹ்விடத்தில் நமக்காக பிரார்த்தனை செய்கிற ஒரு ஆச்சரியமான ஒரு நேரத்தில் நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற கண்ணியமான உணர்வோடு இந்த இடத்திலே அமர்ந்து கொள்ளுங்கள். வியாபாரம் செய்கின்ற உறவுகள் வியாபாரம் செய்யுங்கள், வாங்கி உண்ணுகின்ற உறவுகள் வாங்கி உண்ணுங்கள். ஆனால் உங்களுடைய சிந்தனை எல்லாமே இந்த மார்க்க நிகழ்ச்சியில் நான் ஒரு பங்குதாரராக நான் இருக்க வேண்டும். இதன் ஊடாக அல்லாஹ்வுடைய அருளையும் அன்பையும் இந்த மீனினத்துடைய பச்சை பசலைகளுடைய பிரார்த்தனையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். சில நேரம் இந்த இடத்தில் யாரோ ஒரு மனிதர் ஒரு மியூசிக்கல் ஷோ அல்லது ஒரு பாம்பாட்டுகிற காட்சி என்று வைத்திருந்தால் இந்த பீச் இப்படியா இருந்திருக்கும். இந்த பீச் இப்படியா இருந்திருக்கும் தோழர்களே. இளைஞர்கள் அணி அணியாக வந்திருப்பார்கள், யுவதிகள் ஆடலும் பாடலும் கேட்பதற்காக வந்திருப்பார்கள், சிறியவர்களும் பெரியவர்களும் இந்த இடத்தில் கூடி இருப்பார்கள். கும்மாளம், மேல தாளம், ஆட்டம், கூத்து எல்லாமே நடந்திருக்கும். அல்லாஹ்வுடைய அதாபை தருகிற, பாவத்தை சம்பாதிக்கின்ற அப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்கு திரண்டு வருகிற மக்கள் அல்லாஹ்வை பற்றி, ரசூலை பற்றி, ஈமானை பற்றி, இஸ்லாத்தை பற்றி நானும் நீங்களும் பேசுகிற போது எல்லாரும் வரமாட்டார்கள். காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் எல்லாருக்கும் இதை கொடுப்பது கிடையாது. அப்படி கொடுப்பதாக இருந்திருந்தால் அல்லாஹ்வுடைய தூதருடைய பெரிய தந்தைக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருப்பான் என்ற அந்த பயங்கரமான செய்தியோடு அல்லாஹ் எனக்கு அருள் புரிந்திருக்கிறான் என்ற சந்தோஷமான உணர்வோடு இங்கு சொல்லப்படுகிற செய்திகளை கேளுங்கள். அது மாத்திரமல்ல, இங்கு சொல்லப்படுகிற போது முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லப்படுகிற போது நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய பெயரை கேட்டால் ஸலவாத்து சொல்லிக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு நன்மையை சேர்த்துவிடும். இங்கு சொல்லுகிற செய்திகள் எல்லாம் குர்ஆனிலிருந்து, குர்ஆனில் பேசப்படுகிற செய்தி ரப்பு என்னோடு பேசுகிறான் என்ற உணர்வோடு கேளுங்கள். இங்கு சொல்லுகிற ஹதீதுகள் அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து விட்டாலும், ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி என் முன்னால் இருந்து பேசினால் காது தாழ்த்தி மௌனமாக கேட்பேனோ அதே சிந்தனையோடு நான் கேட்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் மாத்திரம்தான் இல்லை, அவர் சொன்ன செய்தி இருக்கிறது என்ற கண்ணிய உணர்வோடு கேட்டுக்கொள்ளுமாறு விடயமாக வேண்டிக் கொண்டு தலைப்புக்குள் வருகிறேன். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, போதை பொருள் பாவனையை தடுப்பதில் நபிகளாரின் அணுகுமுறை என்று சொல்லுகிற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, எங்கு பார்த்தாலும் இந்த தலைப்பு பேசுங்கள் 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 என்று சொல்கிறார்கள். இஸ்லாமிய சமூகத்தில் ஹராமாக்கப்பட்ட ஒன்று, இஸ்லாம் தடுத்த ஒன்று, இஸ்லாம் நெருங்க வேண்டாம் என்று கட்டளையிட்ட ஒன்று. இந்த உலகத்தில் யார் இந்த போதையை பாவிக்கிறாரோ நாளை மறுமையில் அவருக்கு சுவர்க்கத்தில் இது கிடையாது என்று எச்சரிக்கப்பட்ட ஒன்று. எதற்காக முஸ்லிம் சமூகத்துக்கு மத்தியில் இந்த தலைப்பு பேசப்பட வேண்டும்? அதுவும் போதை அருந்தாத, குடிப்பழக்கம் இல்லாத நல்ல சாலிகான இளைஞர்கள் இருக்கின்ற, நல்ல சாலிகான தாய் தந்தை இருக்கிற, நல்ல பெண்கள் இருக்கிற இந்த சமூகத்துக்குள் இந்த தலைப்பு ஏன் பேசப்பட வேண்டும்? உறவுகளே, யோசித்து பாருங்கள். இது யாரிடத்தில் பேச வேண்டும்? போதை பாவிக்கக்கூடிய இளம் சமூகத்தில் பேச வேண்டும். போதைக்கு அடிமையாக இருக்கிற, அதிலே இருந்து விடுபட முடியாது என்று துடியாய் துடிக்கிற அந்த உறவுகளுக்கு தான் இந்த தலைப்பு பேசப்பட வேண்டும். ஆனால் என்ன செய்ய, இந்த சமூகத்தில் அதிகரித்திருக்கின்ற இந்த போதை வஸ்தை அல்லாஹ்வுடைய தூதர்
தடை செய்வதில் என்ன என்ன யுக்திகளை கையாண்டார் என்பது போதை பாவிக்காத, இன்ஷா அல்லாஹ் அதன் பக்கம் போவாத, அதிலே இருந்து பாதுகாத்துக் கொள்வேன் என்ற மனபலமும் உடல் பலமும் நிறைந்த உள்ளங்களோடு பேச வேண்டிய ஒரு நேரத்தில் நானும் நீங்களும் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, காரணம் இரண்டு. ஒன்று, இதன் ஊடாக எங்கேயோ இருக்கிற ஒரு இளைஞர், எங்கேயோ இருக்கிற ஒரு வாலிபன், எங்கேயோ இருக்கிற ஒரு வயோதிபன் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு அவன் மாறலாம் என்ற ஒரு நோக்கம். இரண்டாவது, இந்த சமூகத்திலே இருக்கின்ற நானும் நீங்களும் இங்கு சொல்லப்படுகிற செய்திகளை இந்த சமூகத்தில் இப்படியான பாவத்தோடு தொடர்பு பட்ட, இந்த பாவத்துக்கு அடிமையான இந்த உறவுகளிடத்தில் எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் அதை மாற்றினார்கள் என்று நானும் நீங்களும் பிரச்சாரம் செய்யலாம் என்ற ஒரு நல்ல நோக்கம் என்பதை மறந்துவிடக் கூடாது. நான் கேட்கிறேன், இளைஞர்கள் குடிக்கிறார்கள், இளைஞர்கள் கெட்டிருக்கிறார்கள், இளைஞர்கள் மோசமாக இருக்கிறார்கள், இளைஞர்கள் திருந்துவது கிடையாது, இளைஞர்கள் பைக் ஓடுகிறார்கள், இளைஞர்களுக்கு பெரியவர்களை மதிக்க தெரியாது, இளைஞர்களுக்கு சிறியவர்களின் மீது இரக்கம் காட்ட தெரியாது, இளைஞர்கள் ஹலாலை விரும்ப மாட்டார்கள், இளைஞர்கள் ஹராத்தை தான் செய்வார்கள், இளைஞர்கள் போதைக்கு அடிமையாயிருக்கிறார்கள், இளைஞர்கள் போதையை பாவிக்கிறார்கள், இளைஞர்கள் இரவு நேரத்தில் வீடுகளில் நேரத்தோடு வருவது கிடையாது, இளைஞர்கள் கெட்டி இருக்கிறார்கள், இளைஞர்களை கட்டுப்படுத்த முடியாது, இளைஞர்கள் மோசமானவர்கள், இளைஞர்கள் சண்டை பிடிப்பார்கள், இளைஞர்கள் பெண் பிள்ளைகளுக்கு பின்னால் அலைவார்கள், இளைஞர்கள் எல்லாம் இந்த சமூகத்திலே மோசமானவர்கள். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இதுதான் இன்றைய பேச்சு. நான் கேட்கிறேன், இஸ்லாமிய சமூகத்தில் இந்த இளைஞர் என்பது ஒரு உன்னதமான ஒரு இடம். இந்த இளைஞர்கள் இன்று வாழுகிற காலத்தில் இப்படிப்பட்ட இளைஞர் பண்புகளோடு வாழ்கிறார்கள் என்று அடிக்கடி பேசுகிறோம். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த உலகம் ஒரு வகையான மாய கல்வி முறையை இந்த சமூகத்துக்கு ஊற்றி இருக்கிறது. அதுதான் டீனேஜ். டீனேஜ் என்றால் 13, 14, 15, 16, 17, 19, teen, கட்டிளமை பருவம். இந்த உலகம் இப்படிப்பட்ட வயது நிறைந்த இளைஞர்களை பார்த்து பேசுகிறது, அது கட்டுக்கடங்காத பருவம் அப்படி என்று. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அப்படியெல்லாம் இஸ்லாத்திலே கிடையாது. இந்த டீனேஜ் என்பதெல்லாம் இது மேற்கத்திய கல்வி முறையின் ஊடாக இந்த சமூகத்துக்குள் பூத்தப்பட்ட ஒரு விளைவான ஒரு பெயர். அல் குர்ஆன் ஃபதன், அவர்கள் வாலிபர்கள். எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்கள். அதனால் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு இந்த நேர்வழியை அதிகப்படுத்தினான். இஸ்லாமிய மார்க்கத்தில், இஸ்லாத்தில குற்றவியல் சட்டத்தில் கூட இஸ்லாம் இளைஞர்களுக்கு, திருமணம் முடித்தவர்களுக்கு, திருமணம் முடிக்காதவர்களுக்கு ஒரு விதிவிலக்கை வைத்துத்தான் தீர்ப்பை கூட சொல்லும். திருமணம் முடிக்காத ஒரு மனிதன் விபச்சாரம் செய்தால் அவனுக்கு கசையடி வழங்கப்பட வேண்டும். திருமணம் முடித்த ஒரு மனிதன் விபச்சாரம் செய்தால் அவனை கல்லறிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, எங்கட சமூகத்தில் இப்படி பேசி பேசி இந்த பருவம், இப்படிப்பட்ட பருவம் மோசமான பருவம் என்று மோசமானவர்களாக மாத்திரம் இந்த சமூகம் சித்தரிக்கிறது. நான் கேட்கிறேன், 13, 14 வயது, 13, 14 வயது இஸ்லாமிய வரலாற்றில் முஆத், முஅஃபித், டீனேஜ், அல்லாஹ்வுடைய தூதரை ஏசினான், பேசினான் என்பதற்காக அபூ ஜஹல் யார் என்று தெரியாமல் இன்னொருவரிடத்தில் அபூ ஜஹல் என்றால் யார் என்று கேட்டு வாளை எடுத்துக்கொண்டு போய் வாகனத்தின் காலை வெட்டி அபூ ஜஹலை கொல்லுவதற்கு எத்தனித்த ஈமானிய போராட்டம் நிறைந்ததும் இந்த டீன் ஏஜ் வயசில் தான். 16, 17 வயதில் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் டீனேஜ், அல்லாஹ்வுடைய தூதருக்கு பக்கத்திலே இருந்து கொண்டு
வகை எழுதிய வயதும் இந்த டீனேஜ் தான். மார்க்கம் சரியாக இந்த இளசுகளுக்கு சொல்லப்படுமாக இருந்திருந்தால் நிச்சயம் அவர்கள் இந்த தலைப்பை இந்த சமூகத்திலே பிரச்சாரம் பண்ணி இருப்பார்கள். அந்த சமூகத்தில் நம்மட சமூகத்தில் உள்ள இளசுகளுக்கு இந்த செய்திகள் சரியாக போய் சேராதனுடைய விளைவு இன்றைக்கு முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள் இன்றைக்கு இப்படிப்பட்ட போதைகளோடு இரண்டரை கலந்து தன்னுடைய உயிர்களை இழந்து கொண்டு வாழுகின்ற ஒரு வேதனை நிறைந்த ஒரு காலகட்டத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு எங்களுடைய பெரியவர்களும் ஒரு காரணம் தான். எங்களுடைய வாப்பா, வாப்பாட வாப்பா, பாட்டன் பூட்டன் இஸ்லாமிய சமூகத்தில் இஸ்லாம் தடுத்த போதை வஸ்தை அன்று பிள்ளைகளுக்கு முன்னால் தெளிவாக செய்தார்கள். பே ஓட்டுகிற வைரவனுக்கு கூட இந்த சமூகம் வணங்குவதற்காக வைத்தது தேங்காவுக்கு மேலே ஒரு சுருட்டை தான். பே ஓட்டுகின்ற அந்த நிகழ்வுக்கு வைரவனை வணங்குவதற்காக அந்த வைரவனுக்கு நேர்த்தி கடன் தேங்காவில் செய்கிற போது சுருட்டை தான் வைத்து விரட்ட வேண்டும் என்ற சிந்தனை இந்த சமூகத்துக்குள் இருந்தது. கஞ்சா ஒரு காலத்தில் எல்லார வீட்டிலையும் சர்வசாதாரணமாக குடிச்சாங்க. பீடி, சிகரெட் சர்வசாதாரணமாக பாவிச்சாங்க. எல்லாரும் அடிச்சாங்க. அன்னைக்கு யாரும் இளைஞர்கள் பாதிக்கல. வாப்பா, வாப்பட வாப்பா இத பார்த்து பழகிய இளைஞர்கள் வாப்பாவும், வாப்பட வாப்பாவும், பெரியப்பாவும், சாச்சாவும் அடித்து போட்ட குறவீடி துண்டை இழுத்து பார்த்து பழவிய விதம் இன்றைக்கு இளைஞர்கள் இந்த போதைக்கு அடிமையானவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இளைஞர்களா பிசினஸ் செய்கிறார்கள் போதையை, இளைஞர்களா வியாபாரம் செய்கிறார்கள். இந்த நாட்டில் போதைக்கு எதிரான சட்டம் மிக தீவிரமாக நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்று சொல்கிறார்கள். நான் கேட்கிறேன், நீங்க போதை என்று அடையாளப்படுத்தியது என்ன? ஐஸ், அதை பிடிக்கிறாங்க. சாராயத்துக்கு லைசன்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு மனிதன் ஏர்போர்ட்ல நம்ம நாட்டை விட்டு இன்னும் ஒரு நாட்டுக்கு, இந்தியாவோ பாகிஸ்தானோ துபாயோ எங்கேயாவது போற நேரம் நம்ம நாட்டில் உள்ள ஏர்போர்ட்டில் சட்ட அடிப்படையில் மதுபான போத்தல்களை பிளைட்டில் போகிற போது வாங்கிட்டு போகலாம். ஒரு ஆளுக்கு 30 கிலோனால் அந்த சாராய போத்தல் அந்த கிலோவில் சேர்க்க மாட்டாங்க. டியூட்டி ஃப்ரீ, அது குவாலிட்டி சாராயம். நிறைய பேர் பிசினஸுக்கு போகக்குள்ள வாங்கிட்டு போறாங்க. என்னத்துக்குன்னா கொஞ்சம் பேர் குடிக்கிறல்ல. இந்தியாவுல போய் பிசினஸ், துணிமணி பிசினஸ் பண்றவங்க டிக்கெட் சல்லியை கவர் பண்றதுக்காக ஏர்போர்ட்ல வாங்கிட்டு போய் அங்க இந்தியாவுல இறங்கி விற்கிறாங்க. அதுக்கு ஆல் செட் பண்ணி வச்சிருக்காங்க. அங்க இருந்து வாரவங்க இங்க இறங்கி இங்க வாங்கிட்டு வந்து வெளியில விற்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். ஒரு மரண பயத்தோடு பறக்குகிற அந்த பயணத்துல கூட ஹராத்தை சுமந்து கொண்டு போகிற இந்த சமூகம் எத்தனை பிளைட் வெடிச்சு சிதறத்தை கண்ணால பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த மரண பயம் பிளைட்ல ஏறினவுடனே முதலாவது நமக்கு தாரது என்ன? சந்தோஷமான கூல் ட்ரிங்க்ஸா தாரது இல்லையே. பிளைட் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்ப பிளைட் பறக்க போகுது. பறக்கிற நேரத்தில் பிளைட் ஏதாவது விபத்துக்குள்ளாகினால், உங்களுக்கு மூச்சு திணறினால், உங்களுக்கு ஆக்சிஜன் போதாமல் போனால், சீட்டுக்கு கீழே சீட்டுக்கு மேல ஒரு பேக் இருக்குது, அதை எடுங்க, அதை போடுங்க, இந்த கதவை திறங்க, பாயுங்க என்ற மரண பயத்தை கொண்டு ஆரம்பிக்குகிற அந்த பிளைட் பயணத்தில் கூட இந்த மதுபானத்தை இன்று தாராளமாக கொடுக்கிறார்கள். எடுத்துட்டு போறதுக்கு அனுமதிக்கிறார்கள். ஆனால் இஸ்லாம் இந்த மதுபானத்தை சுமக்கிறவன், குடிக்கிறவன், குடிக்க கொடுக்கிறவன், வியாபாரம் செய்கிறவன், விற்கிறவன், வாங்குறவன், இவன் எல்லாருமே நரகத்தில் சமன் அப்படி என்று தடுத்த மார்க்கம் அப்பா இஸ்லாமிய மார்க்கம். என்ன மார்க்கம் தெரியுமா? எங்கட மார்க்கம் சுப்ஹானல்லாஹ், நீ குடிக்கவும் கூடாது, குடிக்க கொடுக்கவும் கூடாது, தூக்கவும் கூடாது, தூக்கிவிடவும் கூடாது, விற்கவும் கூடாது, விற்பதற்கு உதவி செய்யவும் கூடாது, பிழியவும் கூடாது, எதுவும் செய்யக்கூடாது. எதாவது ஒன்றை நீ செய்தால் குடிப்பவனும் நீயும் சமன் என்று தடுத்த ஒரு மார்க்கத்தில்
நானும் நீங்களும் இன்று இளைஞர்கள் கெட்டு போய்விட்டார்கள், பெரியவர்கள் கெட்டு போய்விட்டார்கள், சமூகத்துக்குள்ள போதை தலைவிரித்து ஆடுகிறது என்ற ஒரு வேதனையான நிகழ்வுகளை பேசிக் கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இஸ்லாம் இந்த போதைக்கு வைத்த பேர் என்ன தெரியுமா? ஹம்ர். இஸ்லாம் இந்த போதைக்கு வைத்த பெயர் ஹம்ர் என்றால் அரபுல உள்ள அந்த சொல்லுக்கு தமிழ் மொழியாக்கம் என்ன தெரியுமா? மூடுதல் என்பது அர்த்தம், மறைத்தல் என்பது அர்த்தம், திரையிடுதல் என்பது அர்த்தம். ஹம்ர் என்றால் போதை. அது இந்த ஹம்ர் என்று சொல்வதற்கு மொழி ரீதியான அர்த்தம் மூடுதல், மறைத்தல், திரையிடுதல். ஏன் தெரியுமா இஸ்லாம் அதற்கு பேர் வைத்தது? சுப்ஹானல்லாஹ். ஒருவனுடைய அறிவை மூடுகிறது, ஒருவனுடைய அறிவுக்கு திரையிடுகிறது, ஒருவனுடைய அறிவை மறைத்து விடுகிறது. குடிச்சிட்டான் என்றா அவனுக்கு நல்லது கெட்டது தெரியல, மனைவி மகள் புரியல, மேடு பள்ளம் பழகல்ல, ஸ்பீட் ரோட்டு தெரியல, வாகன வசதி ஒன்றும் புரியல. அவனுடைய புத்திக்கு அப்படியே திரையிடப்பட்டு மூடப்பட்டு மறைக்கப்பட்டு அவன் இந்த உலகத்துக்கும் வானத்துக்கும் இடையில தத்தளித்துக் கொண்டிருக்கிற ஒரு பருவம் தான் இந்த ஹம்ர். இஸ்லாத்தை பொறுத்த மட்டும் சுப்ஹானல்லாஹ், ஒரு மனிதனுடைய பொருளாதார ரீதியாக, ஒரு மனிதனுடைய அறிவு ரீதியாக, ஒரு மனிதனுடைய ஆன்மா ரீதியாக, ஒரு மனிதனுடைய சொத்து ரீதியாக எங்காவது பாதிக்கப்படுமாக இருந்தால் அதை இஸ்லாம் தடை செய்யும். இஸ்லாம் மார்க்கம் எப்படி தரப்பட்டது மார்க்கம் தெரியுமா தோழர்களே? ஒரு மனிதனுடைய சொத்து, ஒரு மனிதனுடைய மானம், ஒரு மனிதனுடைய ரத்தம், ஒரு மனிதனுடைய அறிவு எங்கேயாவது ஒரு இடத்தில் பாதிக்கப்படுமாக இருந்தால் அதை இஸ்லாம் தடை செய்யும். அதனாலதான் இஸ்லாம் விபச்சாரத்தை தடை என்றது. அது இன்னும் ஒரு மனிதனுடைய மானத்தோடு உணர்வோடு சம்பந்தப்பட்டது. அதனால்தான் சூதாட்டத்தை இஸ்லாம் ஹராம் என்றது. அது பொருளாதாரத்தோடு சம்பந்தப்பட்டது. மது என்பது ஒரு மனிதனுடைய அறிவுக்கு திரை போடுகிற, மூடுகிற, மிக மோசமான சிந்தனையை தூண்டுகிற ஒரு பாவனை. அதனால் இஸ்லாம் அதற்கு ஹராம் என்று தடை போட்டது. இஸ்லாம் சும்மா தடை போடல. அல்லாஹ்வுடைய தூதர் சும்மா இந்த போதை வேணாண்டு சொல்லல. காரண காரியத்தோடு அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சமூகத்துக்குள் இது வரக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை தடுத்தார்கள். இந்த முஸ்லிம் உம்மத்தில், இஸ்லாமிய சமூகத்தில் இயற்கைக்கு முரணான ஃபித்னா உருவாகுமாக இருந்தால், அல்லது அறிவை அப்படியே இல்லாமல் ஆக்குகிற, மூடுகிற ஒரு ஃபித்னா உருவாகுமாக இருந்தால், அல்லது பொருளாதாரம் வீணடிக்கப்படுகிற ஒரு ஃபித்னா உருவாகுமாக இருந்தால் அதை இஸ்லாம் தெளிவாக ஹராம் என்று சொல்லி எனக்கும் உங்களுக்கும் போதிக்கின்ற ஒரு மார்க்கம். இஸ்லாமிய வரலாற்றில் ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பிறகு அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெரும் பெரும் சஹாபாக்கள், கவனமாக கேளுங்க, இந்த சஹாபாக்களுக்குள்ள ஒரு மஷூரா, எல்லாத்துக்கும் ஒவ்வொரு தாய் இருக்கிறது. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு தாய். எதை முதலாவது வைக்கலாம், இரண்டாவது எதை வைக்கலாம், மூன்றாவது எதை வைக்கலாம் என்ற ஒரு தியரி இருக்கிறது. இப்ப சஹாபாக்களுக்குள்ள ஒரு மஷூரா, இஸ்லாத்துக்குள்ள இந்த பெரும் பாவம் அப்படி என்று பாவத்தை பட்டியலிடுகிற போது நாம் உம்முல் ஹபாயிஸ் அல்லது இந்த பெரும் பாவம் எது அப்படி என்று சஹாபாக்களுக்குள்ள ஒரு மஷூரா, பாவத்துடைய தாய், பாவத்துடைய தாய் எது, முதலாவது எது, இரண்டாவது எது அப்படின்னு மஷூரா பண்றாங்க. மஷூரா முடிவாகல. அந்த நேரத்தில் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுவிடத்தில் இந்த அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா போன்ற பெரும் பெரும் சஹாபாக்கள் இவர்கிட்ட ஒரு ஆள் அனுப்புறாங்க. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸே உம்முல் ஹபாயிஸ், பாவத்துடைய தாய், படித்தரத்தில் முதலாவது பாவத்திலே நாம் வைக்க முடியுமாக இருந்தால் எதை வைக்கலாம்? ஏதாவது செய்திகளை ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாரா? உங்களுக்கு தெரியுமா? அப்படி இருந்தால் சொல்லுங்க
நீங்களே அப்படின்னு கேட்டு ஆள் அனுப்புறாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஆமா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்குகின்ற பாவங்களை பட்டியலிடுகிற போது பாவத்தின் தாயாக அல்லாஹ்வுடைய தூதர் பட்டியலிட்டது இந்த போதையை தான், இந்த ஹம்ரை தான், இந்த போதை பாவனையை தான் அப்படின்னாங்க. இப்ப சஹாபாக்கள் சும்மா இருப்பாங்களா? தேடி பார்த்தோம், காண இல்ல. பாவத்துடைய தாய் எது என்று அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸிடத்தில் கேட்டோம் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் போதை பாவனை அப்படி என்றார். ஓடி வந்தாங்க சஹாபாக்கள். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸே, எப்படி சொல்லுவீங்க? யாரு சொன்னது? ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? இது பாவத்தின் தாய் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அடையாளப்படுத்தினார்களா? எப்படி சொல்வீர்கள்? அப்போது அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், ஆமா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் பாவத்தின் தாய், இந்த போதை, இந்த ஹம்ர், இந்த சாராயம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அடையாளப்படுத்தினார்கள். எப்படி தெரியுமா? இன்ன மலிக்கன் மின் பனி இஸ்ராயில் அகத ரஜுலன், பனி இஸ்ரவேலர்களிலே உள்ள ஒரு அரசன் ஒரு மனிதனை எடுத்தான். இந்த ஹதீஸ் இப்படியும் வருகிறது. ஒரு பெண் ஒரு மனிதனை எடுத்து கைதியாக வைத்து, அல்லது ஒரு அரசன் அந்த சமூகத்திலே உள்ள ஒருவனை எடுத்து அந்த மனிதனுக்கு முன்னால், இப்போது நீ தப்ப வேண்டுமாக இருந்தால் உனக்கு முன்னால் 4 வஸ்துக்களை நான் வைக்கிறேன். அதிலே ஒன்று, உனக்கு முன்னால் நான் வைக்கின்ற ஒரு விஷயம் என்ன என்றால் சாராயம். இந்த சாராயத்தை குடிச்சிட்டு நீ தப்பித்து போகலாம். அல்லது ஒரு சிறுவன் இருக்கிறான், அந்த சிறுவனை நீ கொலை செய்து விட்டு நீ போகலாம். அல்லது ஒரு பெண் இருக்கிறாள், அந்த பெண்ணோடு நீ விபச்சாரம் செய்துவிட்டு நீ போகலாம். அல்லது பண்டி இறைச்சி இருக்கிறது, அந்த பண்டி இறைச்சை நீ சாப்பிட்டு விட்டு நீ போகலாம். இந்த 4 பாவத்திலும் ஏதாவது ஒரு பாவத்தை நீ செய்துவிட்டு போகலாம். ஒன்று, முன்னால் இருக்கிற சாராயத்தை நீ குடித்து விட்டு போகலாம். அல்லது உனக்கு முன்னால் இருக்கிற அந்த சின்ன பிள்ளையை கொண்டு விட்டு நீ போகலாம். அல்லது உனக்கு முன்னால் இருக்கிற அந்த பெண்ணோடு நீ விபச்சாரம் செய்துவிட்டு நீ போகலாம். அல்லது இப்போது உனக்கு முன்னால் இருக்கிற பண்டி இறைச்சை சாப்பிட்டு விட்டு நீ போகலாம் என்று அந்த அரசன் சொன்ன போது அந்த மனிதன் யோசிக்கிறான், ஒருவரை கொண்டால் அது பெரும் பாவம், கொலைக்கு கொலை இஸ்லாத்தின் தீர்ப்பு, கொல்லக்கூடாது. விபச்சாரம் செய்தால் அது பெரும் பாவம், செய்யக்கூடாது. விபச்சாரம் பண்ணக்கூடாது. பண்டி இறைச்சை தின்றால் உடல் முழுக்க அதன் ரத்தம் ஓடும், அது சாப்பிடக்கூடாது. இந்த 4 பாவத்திலும் நமக்கு தெரிந்த அளவுக்கு குறைவான பாவமாக நான் நினைப்பது இந்த போதை வஸ்தை தான், இந்த சாராயத்தை தான். எனவே இந்த 3ஐயும் விட்டுட்டு இந்த சாராயத்தை மட்டும் குடிச்சிட்டு நம்ம தப்பிடலாம் என்று அந்த மனிதன் முடிவெடுக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அந்த நேரத்தில் முன்னால் வைக்கப்பட்ட மதுவை அருந்துகிறான். போதை தலைக்கு ஏறுகிறது, புத்தி மூடப்படுகிறது, புத்திக்கு திரையிடப்படுகிறது. இந்த நேரத்தில் முன்னால் பார்க்கிறான், ஒரு நல்ல பெண் இருக்கிறாள். அந்த பெண்ணோடு உணர்ச்சி தலைக்கடிக்கிறது. அந்த பெண்ணை விபச்சாரம் செய்யலாம் என்று போதையோடு உள்ள மனிதன் ஆசை கொள்கிறான். விபச்சாரம் செய்ய முடியவில்லை. ஒரு சிறுவன் பார்த்து கொண்டிருக்கிறான். அதனால் அந்த பெண்ணை விபச்சாரம் செய்ய முடியாத ஒரு நிர்பந்தம் ஏற்படுகிறது. அந்த போதையை அடித்த போது அவனுக்கு ஒரு சிறிய பசி. முன்னால் பார்க்கிறான், பண்டி இறைச்சி இருக்கிறது. எனவே முதலாவது போதையை குடித்து விட்டு, இரண்டாவது பண்டி இறைச்சையும் சாப்பிட்டு விட்டு, மூன்றாவது அந்த பெண்ணோடு தகாத உறவில் ஈடுபட வேண்டும் என்ற உணர்வு அவனுக்கு ஏற்படுகிற போது அவனுடைய புத்தியை இந்த மது, இந்த சாராயம், இந்த போதை மூடிக்கொண்ட போது முன்னால் உள்ள பெண்ணோடு பாவம் செய்ய முடியும்
முடியாமல் அவன் தத்தளிக்கிற நேரம் அதுக்கு தடையாக இருக்கிற இந்த சிறுவன் கொல்லப்பட வேண்டும் என்று நினைத்து அந்த சிறுவனையும் கொண்டு அந்த பெண்ணோடு விபச்சாரமும் செய்து இந்த 4 பாவத்தையும் அந்த இடத்திலே அவன் செய்துவிட்டு அவன் வெளியேறி போனான். எனவே இந்த 3 பாவமும் செய்வதற்கு மிக பிரதான பாவமாக இருந்தது இந்த சாராயத்தை குடித்தது. சாராயத்தை குடித்ததினால் அவன் பண்டி இறைச்சை உண்டான். பண்டி இறைச்சை உண்டதினால் அந்த பெண்ணோடு அவனுக்கு ஆசை வந்தது. அந்த பெண்ணோடு தகாத உறவில் ஈடுபட வேண்டும் என்று அவன் நினைத்த போது அதற்கு தடையாக அந்த சிறுவன் இருந்தான். அந்த சிறுவனையும் கொண்டான். அந்த பெண்ணோடு தகாத உறவிலும் ஈடுபட்டான். எனவே இந்த 4 பாவத்திலும் முதலாவது தாய் பாவம் என்றால் மதுதான், போதைதான், சாராயம்தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை நான் சொல்லுகிறேன். பாவத்தில் ஒரு தாய் என்று அடையாளப்படுத்தினால் அது முதல் தரத்தில் வைத்து பார்க்கப்படுவது இந்த போதை வஸ்து, இந்த சாராயம் என்றார்கள். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. சர்வ சாதாரணமாக நினைத்துக் கொள்ளக்கூடாது. அன்புள்ள இஸ்லாமிய உறவுகளே, பீச்சிலே அடிக்கடி பிள்ளைகள் வருகிறார்கள். வெளிச்சமில்லாத ஒரு கல்லறைக்குள் செல்கிறார்கள். யாரும் இல்லாத இருட்டை நோக்கி போகிறார்கள். அடிக்கடி பிள்ளையுடைய கண்கள் வித்தியாசமாக தெரிகிறது. உதட்டுக்கு கீழே உணர்வு இல்லாத ஏதோ ஒரு பொருளை வைக்கிறான். நண்பர்கள் கெட்டவர்களோடு அடிக்கடி சுத்துகிறான். வீதிகளிலே உள்ள உடைந்த போக்கிலே அவன் குந்துகிறான். வீட்டுக்கு தாமதமாகி வருகிறான். மனித சஞ்சாரமற்ற இடங்களில் தான் அவன் அமர்ந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய நடத்தையில் ஒரு மாற்றம், பேச்சில் ஒரு மாற்றம், சிந்தனையில் ஒரு மாற்றம். இப்படிப்பட்ட அவனுடைய பிஹேவியர் சேஞ்ச் ஆன நிலைமையில், மாறிய நிலைமையில் உங்களுடைய பிள்ளையை கண்டால் அது ஆபத்தானது என்பதை மறந்து விடாதீர்கள். அந்த பிள்ளைதான் இந்த சமூகத்தின் கொலையாளியாக, இந்த சமூகத்தின் தகராற பாவத்தில் ஈடுபடுகிற, விபச்சாரத்தில் ஈடுபடுகிற ஒரு பிள்ளையாக இந்த பிள்ளைதான் அல்லாஹ் தஆலா தடுத்த ஹராமான காரியத்தை சர்வ சாதாரணமாக உண்ணுகிற ஒரு இளைஞனாக வரப்போகிறான் என்பது அடையாளம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நாடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பாவத்தை தடுப்பதற்கு, இந்த பாவத்திலே தாய் பாவமாக ரசூலுல்லாஹ் சொல்வதற்கு காரணம் புரிகிறதா? இன்னைக்கு சமூகத்தில் பார்க்கிறோம், போதை வஸ்து அதிகமாயிட்டு போலீசார் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க. போதையை பாதிக்கிறவனை கைது செய்யறாங்க, ஜெயிலில் அடைக்கிறாங்க. எல்லா நடவடிக்கைகளும் நடக்கிறது. எந்த சமூகத்தில் போதை உருவாகிறதோ அந்த சமூகத்தில் விபச்சாரம் அதிகரிக்கிறது. அந்த சமூகத்தில் திருட்டு சம்பவம் அதிகரிக்கிறது. நான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன். அந்த ஊர்ல ஒரு ஆள் சொன்னாரு, மௌலவி வீட்டுக்கு புதுசா வயரிங் பண்ணிட்டு வாரோம். வயரிங் பண்ணி 2 லட்சம் 3 லட்சம் வயரை செலவழிச்சு வயரிங் பண்ணிட்டு வந்தா காலையில போய் பார்த்தா வயரெல்லாம் உருகி இருக்கிறாங்க. யாருன்னு தேடி பார்த்தா இந்த குடு அடிக்கிற பாட்டி, ஐஸ் அடிக்கிற பாட்டி வயரை உருவி பிளாஸ்டிக் துண்டு, ரப்பர் துண்டை வீசிட்டு வயரை எடுத்து அந்த ஈயத்தை உருக்கி அதை விற்கிறாங்க. தண்ணி மீட்டர் அதென்ன அல்மாரிலையா போட்டு வைக்கலாம்? தண்ணி வாட்டர் சப்ளையால கார அந்த மீட்டர் அதை உடைச்சு அதுக்குள்ள ஒரு ஈயத்துண்டு இருக்குது, அதை எடுத்து விற்கிற கூட்டம். அல்லாஹ் அக்பர். ஒரு சமூகத்தில் இந்த போதை வஸ்து தடுக்கப்படவில்லை என்றால் இந்த சமூகத்தின் பெண்களை பாதுகாக்க முடியாது. இந்த சமூகத்தில் கொலைகளை நிறுத்த முடியாது. இந்த சமூகத்தில் நடக்குகிற திருட்டு செயல்களை தீர்க்க முடியாது. அவ்வளவு மிக மோசமான, பயங்கரமான ஒரு பாவம் இன்றைக்கு சமூகத்தில் சர்வ சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதை பத்தி யாருக்கும் பிரச்சனை இல்லை. நம்மட பிள்ளையா குடிக்குது, நம்மட மருமகனா குடிக்கிறாரு, நல்ல காலம் நம்மட பிள்ளை குடிக்கல அப்படி என்று மட்டும் பார்க்காதங்க. எந்த அளவுக்கு என்றால் நல்ல மாப்பிள்ளை மாறு தேடிக்கொள்ள முடியாத அளவுக்கு சாலிகான பிள்ளைகளுக்கு குடு அடிக்கிற, ஐஸ் அடிக்கிற, போதை பாவிக்குகின்ற மாப்பிள்ளைய முடிச்சு கொடுத்துட்டு என்ன செய்யற என்று அங்கலாக்குகிற தாய் தந்தை நிறைய பேர் நம்முடைய சமூகத்துக்குள் வாழ்கிறார்கள். தெரியல எவ்வளவு பெரிய பாதிப்பு தெரியுமா? அவன் குடல் அழுகுது,
சிறுகணையம் பெருகணையம் ஈரல் கல்லீரல் மண்ணீரல் எல்லாம் மண்ணோடு மண்ணாகிறது. நல்ல குண்டா இருந்த பசுந்தா இருந்த அந்த பையன் இந்த போதையை பாவிச்ச உடனே சுருங்கி போறான். முகத்தை பார்க்க முடியல. ஒரு அழகா இருந்த தோட்டம் அசிங்கமாகுது. நல்ல அறிவோடு இருந்தவன் அறிவில்லாத மடையனாக மாறுகிறான். கண்ணியமான குடும்பத்தில் பிறந்தவன் அந்த குடும்பத்தையே சீரழிக்குகிற மிகப்பெரிய ஒரு பாவம் இந்த சமூகத்திலே நடைபெறுகிறது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இத ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுப்பதற்கு கையாண்ட விதம் எந்த மதத்திலும் இப்படியான ஒரு விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியாது. ஆச்சரியம் தோழர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் படிக்கவில்லை, எந்த பாடசாலைக்கும் போனதில்லை, எந்த டிப்ளோமா கவுன்சிலிங் கோர்ஸும் செய்ததில்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சமூகத்தில் இந்த பாவத்தை தடுப்பதற்கு கையாண்ட விதம் இருக்கிறதே, சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியம். அன்பான இளைஞர் சமூகமே, மறுமையை நாசமாக்கிவிடக் கூடாது என்பதற்காக இந்த சமூகத்தின் கண்களும் முதுகு எலும்புகளும் நீங்கள் என்பதற்காக நாளை மறுமையிலே உங்களுக்கு அல்லாஹ் விசேஷமாக அவருடைய நிழலை தருகிற ஒரு கூட்டம் நீங்கள் என்பதற்காக இந்த சமூகத்தில் நடக்குகிற பாவங்களையும் அனாச்சாரங்களையும் இந்த சமூகத்தின் இளைஞர்கள் தான் தட்டி கேட்க வேண்டும். எந்த சமூகத்தின் இளைஞர்கள் சிந்தனை பெற்றுக் கொள்கிறார்களோ அந்த சமூகம் சிறந்த சமூகமாக இருக்கும் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அன்பான இளைஞர் சமூகத்தை அழைத்து சொல்கிறேன். அல்லாஹ் இந்த போதையை தடுப்பதில் கையாண்ட விதம் ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். சஹாபாக்கள் வாழ்ந்த காலம் என்பது நாம் சொல்லுகிறோம் ஜாஹிலியா காலம் என்று சொல்கிறோம், மடமை நிறைந்த காலம் என்று சொல்கிறோம், விபச்சாரம் உச்சத்தை தொட்ட காலம் என்று பேசுகிறோம். போதை வஸ்துக்கள் அந்த வீடுகளில் இல்லாமல் இல்லை. தார் கணக்காக பரல் கணக்காக அந்த சமூகத்தில் இந்த போதை பாதிக்கப்பட்டது என்று பேசுகிறோம். அந்த சமூகம் இறைவனை தெரியாமல் தான் ஒரு பயணம் போகிற போது கடவுளை வணங்க வேண்டும் என்ற உணர்வு வந்தால் பயணத்தில் கொண்டு போன அடுப்பு மூட்ட பாவித்த கல்லை கடவுள் என்று கற்பனையில் வைத்துவிட்டு கும்முட்ட சமூகம் என்று சொல்கிறோம். கொண்டு போன கோதுமையையும் மாவையும் ஈத்தம்பழத்தையும் குலைத்து கடவுளை வணங்க வேண்டும் என்ற உணர்வு வந்த போது ஈத்தம்பழத்தையும் கோதுமையையும் குலைத்து கடவுள் வடிவம் செய்து கையெடுத்து கும்பிட்ட சமூகம் என்று சொல்கிறோம். அந்த சமூகத்துக்கு மத்தியில் தான் இந்த போதை தலைவிரித்து ஆடியது. சிறியவர் பெரியவர் ஆண் பெண் என்ற வேறுபாடு இல்லாமல் அந்த சமூகத்துக்குள் இந்த போதை சர்வ சாதாரணமாக இருந்தது. அந்த சமூகத்தை திருத்துவது லேசா? போதையே ஆரம்பத்திலிருந்து பிறப்பிலிருந்து நாம் பிறக்கிற போதே இஸ்லாத்தில் கூடாது என்று கேள்விப்பட்ட இந்த சமூகத்திலே உள்ள இளைஞர்களை திருத்துவது லேசா? சொல்லுங்கள். எந்த சமூகத்தை திருத்துவது லேசு? எந்த சமூகத்தை திருத்துவது லேசு? இந்த சமூகத்தை திருத்துவது லேசு. அந்த சமூகத்துக்கு அல்லாஹ் பற்றிய அறிவு கிடையாது, மறுமை பற்றிய அறிவு கிடையாது, சொர்க்கம் பற்றிய அறிவு கிடையாது, நரகம் பற்றிய அறிவு கிடையாது. அந்த சமூகத்துக்கு கடவுள் பற்றிய அறிவு கிடையாது, மறுமையின் தண்டனை பற்றிய பயம் கிடையாது. இந்த சமூகம் பிறக்கிற போதே அல்லாஹ் யார் என்று தெரியும், ரசூல் யார் என்று தெரியும், மறுமை என்றால் என்ன என்று தெரியும், நரகம் என்பது என்ன என்று தெரியும், சொர்க்கம் என்பது என்ன என்று தெரிகின்ற இந்த சமூகத்துக்குள் இன்று நடைபெறுகிற இந்த போதை வஸ்தை நாம் லேசாக தடுக்கலாம். அன்றைக்கு இருந்த சமூகத்துக்கு மத்தியில் தடுப்பது என்பது மிகச் சிரமமாக இருந்தது. அதனால் தான் அல்லாஹ் தஆலா 3 கட்டங்களில் இந்த மதுவை அந்த சமூகத்துக்கு மத்தியிலே தடுப்பதற்காக அல்லாஹ் கையாண்ட விதம் சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அந்த சமூகத்தை பார்த்து அந்த சமூகத்திலே உள்ள மக்கள் கேட்ட கேள்வியை அல் குர்ஆன் சூரத்து பக்ரா 2வது அத்தியாயம் 219வது வசனம், யஸ்அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிர். நபியே, உங்களிடத்தில் ஹம்ரை பற்றி போதையை பற்றியும் சூதாட்டத்தை பற்றியும் மக்கள் கேட்கிறார்கள். குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீர் வ மனாஃபிஉ லின்னாஸ். சொல்லுங்கள், சொல்லுங்கள், அதிலே பெரும் பாவம் இருக்கிறது,
அதுல நன்மை என்பது மக்களுக்கு கொஞ்சமாகத்தான் இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். நபியே, மக்கள் எல்லாம் போதையை பற்றியும் சூதாட்டத்தை பற்றியும் கேட்கிறார்கள், சொல்லுங்கள், அது பெரிய பாவம் இருக்கிறது, மக்களுக்கு நன்மை என்பது கொஞ்சமாக இருக்கிறது. அந்த காலத்தில் செய்யப்பட்ட போதை வஸ்து என்பது ஏப்பல், திராட்சை, கோதுமை, ஈத்தம்பழம், இது போன்ற மனிதர்கள் இயல்பாக சாப்பிடுகிற பல வகைகளை கொண்டுதான் அந்த பார்லி அப்படிப்பட்ட மது அன்று தயாரிக்கப்பட்டது. அது உடலுக்கு கேடு அல்ல, அது புத்திக்கு கேடு. அதனால் இஸ்லாம் தடை செய்தது. இன்றைக்கு குடிக்கிற ஐஸ், இன்றைக்கு குடிக்கிற போதை, இன்றைக்கு குடிக்கிற பியர், இன்றைக்கு வைக்கிற ஹேண்ட்ஸ், இன்றைக்கு வைக்குகிற அத்துணை போதை பாவனைகளும் சுப்ஹானல்லாஹ் ஈரலை அழிச்சு, கிட்னியை அழிச்சு, குடலை பிச்சு, சிறுங்கணையத்தை பெருங்கணையத்தை இல்லாமலாக்கி குண்டாய் இருந்தவனை எல்லாம் கொலை செய்கிற அளவுக்கு மிக பயங்கரமான போதையை சர்வசாதாரணமாக சமூகம் சாப்பிடுகிறது. அல்லாஹ் முதலாவது கட்டம் சொல்லுங்கள், அது பெரும் பாவம், கொஞ்சம்தான் மக்களுக்கு அதுல நல்லது என்று சொல்லுங்கள். இரண்டாவது கட்டம் அல்லாஹ் தடை செய்கிறான். சுப்ஹானல்லாஹ். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, என் அருமை இளைஞர் சமூகமே, வாலிபர்களை பெற்றெடுத்த வயோதிபர்களே, இந்த சமூகத்துக்கு இந்த நாசத்தை விட்டுவிட்டு போகிற வர்த்தகர்களே, உங்களை அல்லாஹ் அழைக்கிறான், உங்களை அல்லாஹ் அழைக்கிறான். பாடசாலைகளில் இந்த போதையை பழக்குவதற்காக அங்காடி வியாபாரம் செய்கிற, அல்லாஹ்வை எதிர்த்து கொண்டு வியாபாரம் செய்கிற இஸ்லாமிய உம்மத்தை அழைத்து பேசுகிறேன். பழக்கம் என்றால் என்ன, போதை என்றால் என்ன, மயக்கம் என்றால் என்ன என்று தெரியாத அப்பாவி இளைஞர்களை கொடுத்து கொலைகாரர்களாக மாற்றுகிற அந்த இளைஞர் சமூகத்தை அழைத்து சொல்கிறேன். பீடிகளையும் சிகரெட்டுகளையும் புகையிலைகளையும் போதை வஸ்துக்களையும் நல்ல முறையில் வேர்வை சிந்தி ஹலாலான பொருட்களை விற்குகிற அதே கடைகளில் ஹராத்தையும் கலந்து விற்குகிற அந்த உறவுகளை அழைத்து சொல்கிறேன். அல்லாஹ் உங்களோடு பேசுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட, அல்லாஹ்வை நம்பிய அருமை சமூகமே, இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான். அல்லாஹ் உங்களோடு பேசுகிறான். அல்லாஹ் உங்களோடு பேசுகிறான். என் அருமை ஈமானிய உம்மத்தே, நிச்சயமாக ஹம்ரு, இந்த போதை வஸ்து, இந்த குறிபார்த்தல், இந்த சாராயம், அதே போன்று பறவைகளை விட்டு சாஸ்திரம் பார்த்தல், இப்படிப்பட்ட அத்துணையும் இது அசிங்கமானது, இது ஷைத்தானுடைய செயல்களில் உள்ளது. ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன், அதை விட்டும் நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள், வெற்றி பெறுவீர்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் வெற்றியின் பக்கம் உங்களை அழைக்கிறார். இப்படிப்பட்ட மோசமான போதையில இருந்து, சூதாட்டத்தில இருந்து நீங்க தூரமாகி அல்லாஹ்வோடு வந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா அழைக்கிறார். அல்லாஹ் தஆலா அழைத்து விட்டு சுப்ஹானல்லாஹ் அடுத்த வசனத்தில் இன்னமா யுரீது ஷைத்தான், நிச்சயமாக ஷைத்தான் விரும்புவதெல்லாம் அய்யூகிய பைனகுமுல் அதாவா வல் பக்தா ஃபில் ஹம்ரி வல் மைசிர், சூதாட்டத்தாலும் போதையினாலும் ஹம்ராலும் உங்களுக்கு மத்தியில் பிளவுகளையும் பிரச்சனைகளையும் உண்டாக்கத்தான் ஷைத்தான் விரும்புகிறான். எங்க குடிகார கூட்டம் இருக்கிறதோ அங்கு பகைதான், எங்கு குடிகார கூட்டம் நடைமாடுகிறதோ அங்கு பிரச்சனை தான். இது ஷைத்தான் விரும்புகிறான் என்று அல்லாஹ் மூணாவது கட்டத்தில் இந்த தியரியை இந்த சமூகத்துக்கு சொல்லி தடை செய்கிறான். இரண்டாவது கட்டமாக யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, லா தக்ரபுஸ் ஸலா வ அன்தும் சுகாரா, நீங்கள் எல்லாம் போதையில் உள்ள நிலைமையில் நீங்கள் தொழுகைக்கு நெருங்க வேண்டாம் என்று அல்லாஹ் இரண்டாவது கட்டமாக இந்த சமூகத்துக்கு எச்சரித்து, இப்படி அல்லாஹ் மூணு கட்டங்களில் இந்த போதை வேண்டாம் என்று இந்த சமூகத்தை, அன்று வாழ்ந்த அந்த சமூகத்தை அல்லாஹ் துப்புரவாக்குறானாக இருந்தால், அன்பான இளைஞர்களே, அன்பான பெரியவர்களே, இந்த போதைக்கு அடிமைப்பட்டு கொண்டு மாற முடியாது என்று தத்தளித்து துடிக்குகின்ற இந்த இஸ்லாமிய உம்மத்தின் பாதுகாவலர்களே, உங்களை அன்போடு அழைத்து கேட்கிறேன். ஜாகிலியா சமூகத்தில் குடிகார கூட்டம் இருந்ததை போல நாங்களும் ஒரு குடிகார கூட்டமா? இல்லை. எங்களுடைய வாப்பா நல்லவர், உம்மா நல்லவர், தாய் நல்லவள், தந்தை நல்லவர், ஊர் நல்லவர். இப்படிப்பட்ட நல்ல தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்த நாங்கள் பரம்பரை குடிகாரர்களை விடவும் மோசமான சிந்தனைகளோடு வாழ்வோமாக இருந்தால் அல்லாஹ்
தான் இந்த சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்துல இந்த போதையை தடுப்பதில் கையாண்ட விதம் ஆச்சரியமானது, அபூர்வமானது, வித்தியாசமானது. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பாவத்தை தடுக்கிற போது அந்த பாவத்தை தான் வெறுத்தார்களே தவிர அந்த பாவத்தை செய்த மனிதனை அல்லாஹ்வுடைய தூதர் வெறுக்கவில்லை. நான் இந்த சமூகத்திலே உள்ள பள்ளிவாசல் நிர்வாகிகளை அழைத்து சொல்கிறேன், இந்த சமூகத்திலே உள்ள சம்மேளன தலைவர்மார்களை அழைத்து சொல்கிறேன், இந்த சமூகத்திலே உள்ள முஸ்லிம் பார்லமெண்ட் உறுப்பினர்களை அழைத்து சொல்கிறேன், இந்த சமூகத்திலே உள்ள ஆசிரியர்கள் சமூகத்தை அழைத்து நான் சொல்கிறேன், பாவம் செய்கின்ற இளைஞனை அப்படியே ஏசி பேசி அவனை பாவத்தோடு இன்னும் பாவம் செய்கின்ற தூண்டுகிற அளவுக்கு அவனை யாரும் ஆக்கிவிடாதீர்கள். தயவு செய்து அவர்களோடு இந்த உலகத்தில் வாழுகிற, ஊரில் வாழுகிற, கிராமத்தில் வாழுகிற, பெரும் பெரும் பதவிகளில் வாழுகிற தலைவர்மார்களாக இருக்கிற நாம் அந்த பாவத்தோடு தொடர்பட்ட இளைஞர்களை தனிமையில் அணுகி அவர்களோடு மனமிட்டு பேச வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் புகாரிலே 6780வது செய்தி, ரசூலுல்லாஹ்வுடைய நடைமுறை. சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியம் தோழர்கள். ஒரு சமய தலைவர் இந்த சமூகத்துக்கு வகி வருகிற போது அந்த வகியை இந்த சமூகத்துக்கு பிரச்சாரம் செய்த ஒரு தாயி, அல்லாஹ்வுடைய தூதர், 7 பிள்ளைகளின் தந்தை, பல மனைவிமார்களின் கணவர், பல யுத்தத்துக்கு படைகளை தயார் செய்கிற ஒரு தளபதி, ஏழைகளின் தோழர், வருகிற விருந்தாளியை தான் கவனிக்க வேண்டும் என்று தன் முதுகில் விருந்தாளிகளை சுமந்து கொண்ட ஒரு மாமேதை, நல்லவர்களையும் கெட்டவர்களையும் அனுசரித்து நல்லதையும் கெட்டதையும் சமூகத்துக்கு பிரச்சாரம் செய்த ஒரு சங்கையான மனிதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் பாவத்தை தடுப்பதில் எடுத்துக்கொண்ட வித்தியாசமான ஒரு நெறிமுறை தோழர்களே. புகாரியிலே அன்ன ரஜுலன் அலா அஹ்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான இஸ்முஹு அப்துல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே ஒரு மனிதர் இருந்தார். எப்படிப்பட்டவர் என்றால் அவருடைய பெயர் அப்துல்லா. கான இஸ்முஹு அப்துல்லா, அவருடைய பெயர் அப்துல்லா, அல்லாஹ்வுடைய அடிமை என்பது பெயர். அவருக்கு ஒரு பட்ட பெயர் இருந்தது, வகான யுலக்கபு ஹிமாரன். அவருக்கு எல்லாரும் கழுத கழுத அப்படி என்று ஒரு பட்ட பெயரோடு அந்த மனிதரை அழைப்பார்கள். வகான யுபஹிகு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மனிதர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கதை சொல்லி சிரிப்பு காட்டுகிற ஒரு மனிதரும் கூட. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கதைகள் சொல்லி, ஜோக்குகள் சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரை சிரிப்பு காட்டுகிற ஒரு மனிதரும் கூட. வகான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் கத் ஜலதஹு ஃபி ஷராப், அவர் குடித்த போது ரசூலுல்லாஹ் அவருக்கான ஹத், அவருக்கான தண்டனையை அல்லாஹ்வுடைய தூதர் குடித்தார்கள். ஃபஉத்திய பிஹி யௌமன் ஃபஅமர பிஹி ஃபஜுலித, அவர் அடிக்கப்பட்டு பிறகு போனதற்கு பிறகும் குடித்து மீண்டும் கொண்டு வரப்பட்டார். மீண்டும் அவருக்கு இஸ்லாத்துடைய ஹத் நிறைவேற்றப்பட்டது. பல தடவைகள் குடித்து அல்லாஹ்வுடைய தூதருடைய சபைக்கு வந்து ஹத்தடிக்கப்பட்டு திரும்ப போய் திரும்ப குடித்து அல்லாஹ்வுடைய தூதருடைய சபைக்கு வந்து ஹத்தடிக்கப்படுகிற இப்படிப்பட்ட மனிதரை அந்த சமூகத்திலே உள்ள ஒருவர் உற்று நோக்குகிறார். அப்போது பார்த்து சொல்கிறார், ஃபகால ரஜுலும் மினல் கௌம், அந்த கூட்டத்திலே உள்ள ஒரு மனிதர் அவரை பார்த்து சொல்கிறார், அல்லாஹும்மல் அன், அல்லாஹ் அவனை சபிப்பானாக, நீ உருப்பட மாட்டாய், அல்லாஹ்வுடைய சாபம் உனக்கு உண்டாகட்டும். எத்தனை தடவைதான் குடித்து 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 இறை தூதர்களுக்கு அடித்து 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 உன்னை திருத்த நினைக்கிறார்கள், நீ உருப்பட மாட்டாய், அல்லாஹ்வுடைய சாபம் உனக்கு உண்டாகட்டும் அப்படி என்று சொல்கிறார். சுப்ஹானல்லாஹ், இரக்கமுள்ள இறை தூதர் பாவத்தை வெறுத்தாரே தவிர பாவம் செய்த மக்களை எல்லாம் தன்னுடைய அரும் பெரும் குணத்தால் வென்று காட்டிய சாதித்த மனிதர் அல்லாஹ்வுடைய தூதர். அந்த நேரத்தில் அந்த மனிதரை பார்த்து சொன்னார்கள், ஃபகாலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தல்அனுஹு, அவரை நீங்கள் சபிக்காதீர்கள். ஃபவல்லாஹி மா அலிம்து இன்னஹு யுஹிப்புல்லாஹ வ ரசூலா, நாம் அறிந்த வரைக்கும் அவர் குடிக்கிறார், ஆனால் அவர் அல்லாஹ்வை நேசித்தவர், அவர் அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்தவர், அவரை நீங்கள் சபிக்காதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாவத்தை தடுத்தார்களே தவிர
அந்த பாவத்தை செய்த மனிதரை அல்லாஹ்வுடைய தூதர் தடுக்கவில்லை தோழர்களே. அவரை கிட்ட அணைத்து அவரை பண்போடு இரக்கத்தோடு, இது வேண்டாம், இது கூடாதது, இது ஹராமாக்கப்பட்டது, இது உலகத்தில் நாம் குடித்தால் மறுமையில் நஷ்டமடைந்து விடுவோம், உலகத்தில் நாம் சாராயத்தை அறிந்தினால் மறுமையில் உள்ள சாராயம் நமக்கு கிடைக்காது என்று மறுமையை சொல்லி அல்லாஹ்வை சொல்லி மனமாற்றத்தோடு இந்த உலகத்தில் மாத்திய மாமனிதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பான பெற்றோர்களை அழைத்து சொல்கிறேன், உங்களோட பிள்ளை ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி குடிக்கலாம், போதை வஸ்துக்கு அடிமையாக இருக்கலாம், உங்களுடைய மானம் பறிக்கப்பட்டிருக்கலாம், உங்களுடைய ஊரின் கண்ணியம் பாதுகாக்கப்பட்டிருக்கலாம். இந்த சமூகத்தில் வாழுகிற கண்ணியமான உறவுகளை அழைத்து சொல்கிறேன், அப்படிப்பட்ட இளைஞர்களை உள்ளத்தோடு உறவாடுங்கள், அவர்களை பள்ளிவாசலோடு நெறிப்படுத்துங்கள். நல்ல தாயிகள், சமூகத்தில் தலை சிறந்தவர்கள், பெரும் பெரும் நிர்வாக பொறுப்பிலே உள்ளவர்கள், அவர்களை போய் சந்தித்து ஆறுதல் சொல்லி அவர்களை திருத்துவதற்கான வழியை நாம் பார்க்க வேண்டுமே தவிர, நீ உருப்பட மாட்டாய், நீ நரகவாதிதான், நீ கெட்டு போயிட்டாய், நீ ஊட்ட இருந்தால் மற்றவனும் கெட்டு போய் விடுவான், நீ வாழ்றதை விடவும் சாகிறது நல்லது, கொலை செய்ய முடியுமாக இருந்தால் என்றோ ஒன்றை கொலை செய்திருப்பேன் என்று பேசி அவர்களை திருத்துவதற்கு பதிலாக இன்னும் தீவிரமான போதை வியாபாரிகளாக மாற்றுகின்ற பணியை இந்த இஸ்லாமிய சமூகம் செய்யக்கூடாது என்பதுதான் இறை தூதர் இந்த சமூகத்துக்கு முன்னுதாரணமாக மது பாவனை பாவித்த மக்களை திருத்துவதில் கையாண்ட விதம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிற போது ஒரு வாலிபர் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஒரு வாலிபன், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஒரு வாலிபன், நான் விபச்சாரம் செய்ய வேண்டும், எனக்கு அனுமதி தாருங்கள். இஸ்லாம் என்றால் சாந்தியான மார்க்கம், சமாதான மார்க்கம், பாவத்திலே இருந்து துப்புரவான மார்க்கம். இந்த மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எனக்கு நீங்கள் விபச்சாரம் செய்ய அனுமதி வேண்டும் என்று ஒரு இளைஞன் கேட்டு வந்த போதும் பக்கத்தில் இருந்த எல்லோரும் அவரை பார்த்து கேவலமாக, அவரை வன்மையாக கண்டித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு பக்கத்திலே உட்கார்ந்தார். இங்க வாங்க என்று கூப்பிட்டார். விபச்சாரம் செய்ய ஆசையாக இருக்கிறதா? விபச்சாரம் செய்ய வேண்டுமா? உனக்கு தாய் இருக்கிறாளா? ஆமா. உன்னுடைய தாயோடு இன்னொருவர் விபச்சாரம் செய்வதை, தகாத உறவில் ஈடுபடுவதை நீ விரும்புவாயா என்று கேட்டார்கள். வல்லாஹி லா யா ரசூலுல்லாஹ், என்னை படைத்த ரப்பின் மீது ஆணையாக, என்னை பெற்ற தாயோடு இன்னொருவர் தகாத உறவில் ஈடுபடுவதை நான் எப்படி விரும்புவேன்? நான் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் உள்ள எந்த மனிதனும் என்னுடைய தாயை போன்று அவனுடைய தாயோடும் யாரும் பாவம் செய்வதை விரும்ப மாட்டார்கள். நாங்கள் ரசூலுல்லாஹ் விடல, ரசூலுல்லாஹ் விடல. தோழனே, உன்னுடைய மகளோடு இன்னொருவர் தகாத உறவில் ஈடுபடுவதை நீ விரும்புவாயா என்று கேட்டார்கள். மனிதர், யார் ரசூலுல்லாஹ், நான் பெற்ற பிள்ளையோடு இன்னொருவர் தகாத உறவில் ஈடுபடுவதை நான் எப்படி அனுமதிப்பேன்? இந்த உலகத்தில் உள்ள யாருமே அதை விரும்ப மாட்டார்கள். என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் யா ரசூலுல்லாஹ் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மனிதரை பார்த்து, உன்னுடைய சகோதரியோடு இன்னொருவர் தகாத உறவில் ஈடுபடுவதை நீ விரும்புவாயா? வல்லாஹி லா யா ரசூலுல்லாஹ், இல்லை யா ரசூலுல்லாஹ், நான் விரும்ப மாட்டேன். மனிதர்கள் யாருமே விரும்ப மாட்டார்கள். என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், உன்னுடைய சாட்சியோடு, உன்னுடைய மாமையோடு. அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொன்றாக கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த மனிதர் மாட்டார்கள், முடியாது, விரும்ப மாட்டேன், மக்கள் யாருமே விரும்ப மாட்டார்கள், என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்றே சொன்னார்கள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் அந்த மனிதரை பார்த்து கேட்டார்கள், தோழனே, என்ன நியாயம்? நீ பாவம் செய்கிற போது அந்த பாவம் செய்கிற அந்த பெண் யாருக்கோ தாயாக, யாருக்கோ மகளாக, யாருக்கோ சகோதரியாக, யாருக்கோ சாட்சியாக, யாருக்கோ பெரியம்மாவாக, யாரோ ஒரு உறவுக்காரராக இருப்பாரே. உன்னுடைய தாயோடு இன்னொருவர் தகாத உறவில் ஈடுபடுவதை விரும்பாத நீ அந்த பெண்ணோடு எப்படி நீ ஈடுபடுவாய் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டு, அவருக்காக அல்லாஹ்வுடைய தூதர் துஆ செய்து, யா அல்லாஹ், அவருடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவாயாக, அவருடைய அபத்தை பாதுகாப்பாயாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு பிரார்த்தனை செய்து அனுப்பினார்கள். அந்த நேரத்தில் அந்த மனிதர் சொன்னார், யா ரசூலுல்லாஹ், நான் இதற்கு பிறகு இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்றார்.
அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சமூகத்தில் நடந்த தீமைகளை கையாண்ட விதம் தோழர்களே மிக கவனமா அன்பான ஆசிரியர்களையும் அழைத்து சொல்கிறேன், அன்பான பள்ளிவாசல் நிர்வாகிகளை அழைத்து சொல்கிறேன், சம்மேளன தலைவர்களை அழைத்து சொல்கிறேன். இந்த சமூகத்தில் இளைஞர் சமூகம் கட்டுப்போய் இருக்கிறது, குடிக்கு அடிமையாக இருக்கிறார்கள், பாவத்தோடு திரிகிறார்களாக இருந்தால் பண்போடு அவர்களை அணுகி அவர்களை மதித்து அவர்களுக்கு இந்த பாவத்தின் விபரீதத்தையும் எதிர்காலத்தையும் மறுமையையும் சொல்லி அவர்களை திருத்துவது இந்த சமூகத்திலே உள்ள தலைவர்களின் தார்மீக பொறுப்பு என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, புகாரியில 2475வது ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, எல்லாருக்கும் தெரிந்த செய்தி, சுருக்கமா அவசரமா சொல்லிட்டு போறோம். லா யஸ்னி அஸ்ஸானி ஹீன யஸ்னி, விபச்சாரம் செய்கிற போது ஒரு மனிதன் அவன் முஃமினாக இருக்க மாட்டான். குடிக்கிற போது அந்த குடிகாரன் அவன் முஃமினாக இருக்கிற நிலைமையில் குடிக்க மாட்டான். அவனுடைய உள்ளத்திலே உள்ள ஈமான் ஒரு குடை போன்று அவனை விட்டும் கலட்டப்படுகிறது என்றார்கள். நஊது பில்லாஹி மின்ஹா, நஊது பில்லாஹி மின்ஹா. அன்பான இளைஞர் சமூகமே, குடி போதை பழக்கத்துக்கு அடிமைப்பட்ட இஸ்லாமிய உறவுகளே, நானும் நீங்களும் முஸ்லிம், என்னையும் உங்களையும் அடையாளப்படுத்தியது இஸ்லாம், எனக்கும் உங்களுக்கும் நேர் வழி காட்டியது இஸ்லாம், எனக்கும் உங்களுக்கும் மரணத்தின் பிறகு கபருடைய வேதனையிலிருந்து தப்ப வேண்டுமாக இருந்தால் பின்பற்ற வேண்டியது இஸ்லாம். நானும் நீங்களும் சொர்க்கம் போக வேண்டுமாக இருந்தால் போதனை குர்ஆனும் சுன்னாவும். அப்படிப்பட்ட இஸ்லாமிய சமூகத்தை அழைத்து சொல்கிறேன், நானும் நீங்களும் பாவம் செய்கிற நேரத்தில் ஈமான் என்னுடைய உங்களுடைய உள்ளத்திலே இருந்து குடை போன்று கலட்டப்படுகிறது. எந்த ஒரு மனிதன் அந்த பாவத்தை செய்த நிலைமையில் மரணிக்கிறானோ அவன் முஸ்லிமாக மரணிக்க மாட்டான். குடிக்கிற போது, போதை பாவிக்கிற போது அவனுடைய உள்ளத்திலே இருந்து ஈமான் கலட்டப்படுகிறது. அவன் மூமினாக இருக்கிற நிலைமையில் அவன் குடிக்க மாட்டான். புகாரியில் 6809வது செய்தி, கால இக்ரிமா அப்பாஸ் ரலியல்லாஹு இப்னு அப்பாஸ், இக்ரிமா ரலியல்லாஹு அவர்கள் இப்னு அப்பாஸ் அவர்கிட்ட கேக்குறாங்க, கைஃப யுன்ஸிஉல் ஈமான், இந்த ஈமான் கலட்டப்படும் என்றா எப்படி கலட்டப்படும் அப்படின்னு கேட்டாங்க. சுப்ஹானல்லாஹ், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் விளக்கம் சொன்னார்கள். 2 விரல்களையும் ஒட்டி காட்டி குடிக்கிற போது இப்படி உள்ளத்தோடு இரண்டரை கலந்திருந்த ஈமான் ஒரு மனிதன் குடிக்கிற போது, ஒரு மனிதன் பாவம் செய்கிற போது இப்படியே இரண்டாக பிரிவதை போல அவருடைய உள்ளத்திலே இருந்து அந்த ஈமான் பிரித்தெடுக்கப்படுகிறது என்றார்கள். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதை பயந்து இந்த போதை வஸ்துக்களிலே இருந்து நானும் நீங்களும் தூரமாக வேண்டும். இது அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சமூகத்துக்கு இந்த போதையை தடுப்பதில் கையாண்ட மிக உன்னதமான நுணுக்கமான யுக்திகள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்துக்கு போதையை தடுப்பதில் கையாண்ட யுக்திகள். அல்லாஹ்வுடைய தூதர் சுவர்க்கத்தை பத்தி சொன்னாங்க, சுவர்க்கத்தின் இன்பத்தை பத்தி சொன்னாங்க, மறுமையை பத்தி சொன்னாங்க, மறுமையில் நடக்குகிற தண்டனைகளை பத்தி சொன்னார்கள், நரகத்தை பத்தி சொன்னார்கள், நரகத்தின் கொடுமைகளை பத்தி சொன்னார்கள், நரகத்தின் பானங்களை பத்தி சொன்னார்கள். இந்த உலகத்தில் யார் ஒருவர் போதையை உட்கொள்கிறாரோ, சாராயத்தை குடிக்கிறாரோ, சுவர்க்கத்தில் ஒரு ஆறு உண்டு. அந்த ஆறு மது ஆறு, அது சுவர்க்கத்தில் ஓடிக்கொண்டிருக்கும். அதை குடித்தால் புத்திக்கு திரையிடப்படாது, புத்தி மூடப்படாது. அப்படிப்பட்ட மது உங்களுக்கு வேண்டுமா? இந்த உலகத்தில் உங்களை அழித்துக் கொள்ளுகிற, உங்களுடைய கிட்னிகளை அழிக்குகிற, ஈரல்களை அழிக்குகிற, சிறுகணையத்தையும் பெருங்கணையத்தையும் அழிக்குகிற, உங்களை இல்லாமல் ஆக்குற, உங்களுடைய சந்ததிகளை அழிக்கிற, உங்களை நாசமாக்குற இப்படிப்பட்ட போதை வஸ்துவிலே இருந்து தப்பித்துக் கொண்டவன் நாள மறுமையிலே சுவர்க்கத்திலே உள்ள போதைக்கு அவன் சொந்தக்காரனாக இருப்பான், அந்த மதுபானத்தின் சொந்தக்காரனாக இருப்பான். அன்பான இளைஞர் சமூகமே, இந்த போதை வஸ்தை பாவிக்குகின்ற பெரிய உறவுகளை உங்களை அழைத்து கேட்கிறேன், உங்களுக்கெல்லாம் சுவர்க்கத்தின் மீது ஆசை இல்லையா? நரகத்தின் மீது பயம் இல்லையா? அந்த சுவர்க்கத்தில் இன்பத்தோடு வாழ வேண்டும் என்ற உணர்வு இல்லையா? அந்த சுவர்க்கத்தில் இறைவன் வைத்திருக்கிற பால் ஆறு, தேன் ஆறு, மது ஆறு, அதை அருந்த வேண்டும் என்ற உணர்வு இல்லையா? என்னையும் உங்களையும் அழிக்குகிற இந்த பாவச் செயலை ஏன் செய்து நானும் நீங்களும் இன்மையிலும் மறுமையிலும் நமக்கு நாமளே அநியாயம் செய்து கொள்ள வேண்டும் என்பதை ஒரு கணம் ஓரத்தில் இருந்து இதை கேட்கிற உறவுகள் கண்ணியமான முறையில் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்களுடைய மனசு மாறும். அல்லாஹ்வுடைய பயமும் அல்லாஹ்வுடைய தூதருடைய அன்பும் மரியாதையும் உங்களுடைய உள்ளத்தில் இருக்குமாக இருந்திருந்தால். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அன்பான வியாபாரிகளை அழைத்து சொல்வேன்,
சின்ன சின்ன போதை வஸ்துக்களை வித்து வித்து பெரிய பெரிய போதை வஸ்துக்களின் வியாபாரிகளாக சமூகத்துக்கு களம் இறங்கி இருக்கின்ற அன்பான உறவுகளை அழைத்து நான் சொல்கிறேன், அல்லாஹ்வுக்காக வேண்டாம். நீங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி செய்கின்ற இந்த தொழில், ஹலாலான தொழிலில் ஒரு சிகரெட்டை வித்து, ஒரு வீடியை வித்து, ஒரு சுருட்டை வித்து, ஒரு மூக்குத்தூளை வித்து, அல்லாஹ் தஆலா தடுத்த ஹராமான பொருளை வித்து ஏன் உங்களோட பிள்ளைகளுக்கும் மனைவிகளுக்கும் உணவுகளை கொடுத்து அவர்களையும் நீங்கள் பாவியாக்குகிறீர்கள்? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த உணவுகளை உண்ட, அப்படிப்பட்ட உணவை உண்ண கொடுத்த உங்களை அல்லாஹ் ஒருபோதும் சும்மா விட மாட்டான் என்பதை அல்லாஹ்வுக்காக உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து இந்த சமூகத்தை பாதுகாப்பதற்கும் இந்த சமூகத்தை இந்த அதல பாதாளத்தில் இருந்து காப்பாற்றுவதற்கும் அத்துணை பேரும் நாம் ஒன்று சேர்க்க வேண்டும். இளைஞர் சமூகம், வியாபாரிகள், பள்ளிவாசல் நிர்வாகிகள், ஊரின் சம்மேளனம், இப்படிப்பட்ட அத்துணை பேரும் ஒன்று சேர்ந்தால் இந்த சமூகத்திலே உள்ள இந்த தீமையை நாம் தடுக்கலாம் இலகுவாக என்பது அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கும் உங்களுக்கும் சொன்ன செய்தி என்பதை கூறிக்கொண்டு இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்யலாம் என்று நான் நினைக்கிறேன். இந்த செய்தியை கேட்கின்ற எந்த ஒரு மனிதனும் அல்லாஹ்வுடைய பயம் அவனுக்கு இருக்குமாக இருந்தால் அவனுடைய மனம் மாறாமல் இருக்காது. அல்லாஹ்வுடைய தூதர் பேசுகிறார்கள். முஸ்லிம்ல 4075வது செய்தி. அன்ன ஜாபிர் அன்ன ரஜுலன் கதிம மின் ஜைஷான். ஜைஷான் என்று சொல்லுகிற ஒரு பகுதியிலே இருந்து ஒரு மனிதர் வந்து ரசூலுல்லாஹ் சில விஷயங்களை கேட்கிறாங்க. அது போதையானலாம் கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இதுல தயாரிக்கப்படுதான்னு சொல்றாங்க. ஆம் என்று சொன்ன போது ரசூலுல்லாஹ் தடை செய்கிறார்கள். அந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எந்த ஒரு மனிதன் இந்த போதை வஸ்தை பாவிக்கின்றானோ நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா ஐயஸ்கியஹு மின் தீனத்தில் ஹபால், அவனுக்கு அல்லாஹு தஆலா தீனத்துல் ஹபால் என்று சொல்லுகிற ஒரு பானத்தை அல்லாஹ் நரகத்தில் கொடுப்பான். இந்த உலகத்தில் யார் குடிபானத்தை, மதுபானத்தை, ஐஸை, ட்ரக்ஸை, இஸ்லாம் தடுத்த ஹராமானதை எவன் பாவிக்கிறானோ நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா நரகத்தில் அவனுக்கு ஒரு பானம் கொடுப்பான். அந்த பானத்தின் பெயர் பியர் அல்ல, பிஸ்கி அல்ல, கஞ்சா அல்ல, அபீன் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பெயர் தீனத்துல் ஹபால். தீனத்துல் ஹபால் என்று சொல்லுகிற ஒரு பானத்தை அல்லாஹ் கொடுப்பான். சஹாபாக்கள் எல்லாம் கேட்கிறார்கள், காலு யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, வமா தீனத்துல் ஹபால், தீனத்துல் ஹபால் என்றால் என்ன யா ரசூலுல்லாஹ், அது என்ன பானம் யா ரசூலுல்லாஹ் என்று கேட்டார்கள். அப்போது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அரகு அஹ்லின் நார், நரகத்திலே போட்டு நரகவாதிகள் வேதனை செய்யப்படுகிற போது, சூடேற்றப்படுகிற போது, தீ மூட்டப்படுகிற போது அந்த நரகவாதிகளுடைய உடம்புல இருந்து வேதனை தாங்க முடியாமல் ஓடி வருமே வேர்வை, அதுதான் தீனத்துல் ஹபால். அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உஸாரத்து அஹ்லின் நார், நரகவாதிகள் தீயிட்டு பொசுக்கப்படுகிற போது அவர்களுடைய உடம்புல இருந்து ஓடி வருகிற சீல்களும் ஜலங்களும் தான் இந்த உலகத்தில் இந்த ட்ரக்ஸை, இந்த போதையை, இந்த குடியை குடிக்கக்கூடிய அந்த மக்களுக்கு அல்லாஹ் நரகத்தில் கொடுப்பான் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனக்கும் உங்களுக்கும் மரணம் இருக்கிறது. நானும் நீங்களும் நிச்சயம் ஒரு நாள் மரணிப்போம். எனக்கும் உங்களுக்கும் கபர் வாழ்க்கை இருக்கிறது. எனக்கும் உங்களுக்கும் கபன் துணி இருக்கிறது. எனக்கும் உங்களுக்கும் பள்ளியிலே ஒரு துண்டு காணி இருக்கிறது. நானும் நீங்களும் மரணித்தால் என்னை பெற்ற, உங்களை பெற்ற, நான் பெற்ற, நீங்கள் பெற்ற, என்னோடு உள்ள, உங்களோடு உள்ள எந்த ஒரு உறவும் வரமாட்டார்கள் தோழர்களே. தன்னம் தனியாக ஆறடி குழிக்குள் நானும் நீங்களும் மாத்திரம்தான் அந்த கபருக்குள் இருக்க வேண்டும். கண்ணை மூடினால் என்ன இருட்டோ அதை விடவும் மிக பயங்கரமான ஒரு இருட்டு நிறைந்த ஒரு குழியாக அந்த கபரு இருக்கும். அதுக்குள் நிம்மதியாக நானும் நீங்களும் இருக்க வேண்டுமாக இருந்தால் இந்த பாவத்திலே இருந்து தூரமாக வேண்டும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த ஒரு மனிதன் இந்த ஹம்ரை குடிக்கிறானோ, போதையை பாவிக்கின்றானோ, 40 நாள் தொழுகை அவனுக்கு ஏற்றுக்கொள்ளப்படாது என்றார்கள். சுப்ஹானல்லாஹ். தொழுகையில் ஓட்டை விடுகிற நாங்கள், விட்டு விட்டு தொழுகிற நாங்கள், ஜும்மாவுக்கு மாத்திரம் போய் வருகிற நாங்கள், கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, 40 நாள் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. அதற்கு பிறகு அந்த மனிதன் தௌபா செய்தால், இரக்கமுள்ள ரப்பு தோழர்களே, குடித்து விட்டேன், போதைக்கு அடிமையாகிட்டேன், யாரோ இப்போது உணர்கிறேன், தௌபா செய்கிறேன் என்று அந்த மனிதன் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடினான்.
அல்லாஹ் அவனை மன்னிக்கிறார். அல்லாஹ் கஃபூர் கஃபார், அல்லாஹ் அவனை மன்னிக்கிறார். மீண்டும் அவன் குடித்தால் மீண்டும் 40 நாளைய தொழுகை அவனுக்கு ஏற்றுக்கொள்ளப்படாது. மீண்டும் தௌபா செய்தால் இரக்கமுள்ள ரப்புல் ஆலமீன் அவனை மீண்டும் மன்னிக்கிறான். மீண்டும் அவன் குடித்தால் 40 நாளை தொழுகை அவனுக்கு ஏற்றுக்கொள்ளப்படாது. மீண்டும் அவன் தௌபா செய்தால் இரக்கமுள்ள ரப்புல் ஆலமீன் அவனை மன்னிக்கிறான். மீண்டும் அவன் குடித்தால் அவனுக்கு அல்லாஹ் தஆலா நரகத்தில் தீனத்துல் ஹபாலை எழுதிவிட்டான் என்றார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, அன்பான இளைஞர் சமூகமே, நிறைய பேசலாம், நிறைய இன்றைக்கு சமூகத்தில் நடக்குகிற இந்த பாவத்தை பற்றி கரைக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் அழகான முன்னுதாரணத்தோடு, நுட்பமான அறிவோடு, மிக பிரதானமான ஆளுமையோடு இந்த சமூகத்தை இந்த பாவத்திலே இருந்து பாதுகாப்பது பல யுக்திகளை கையாண்டார்கள். எனவே நாம் இந்த சமூகத்திலே இருக்குகிற இந்த போதை வஸ்தை அடியோடு எடுத்தறிந்து ஒவ்வொரு இளைஞனும் அல்லாஹுவை பயந்து, ஒவ்வொரு வாலிபனும் அல்லாஹுவை பயந்து, ஒவ்வொரு யுவதியும் அல்லாஹுவை பயந்து, ஒவ்வொரு வியாபாரிகளும் அல்லாஹுவை பயந்து, ஒவ்வொரு பெரியவர்களும் அல்லாஹுவை பயந்து, மறுமையை பயந்து, கபரை பயந்து, அல்லாஹுக்காக இந்த பாவத்திலே இருந்து நானும் நீங்களும் தப்பித்துக் கொள்ள முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் இந்த சமூகத்தில் இந்த பாவத்தை அடியோடு இல்லாமல் ஆக்கி இந்த இளைஞர் சமூகத்தை அல்லாஹ் தஆலா நாளை மறுமையிலே நிழல் பெறுகிற நல்ல இளைஞர் சமூகமாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.